பர- ஓகே பரவாயில்லன்னு ஓகே. அப்படி படிச்சிடுறேன் நான். வெறும் நீங்க டெக்ஸ்ட் ஸ்டார்ட் தான் இருக்கு. பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. அறிவின் பயணம் இது 2வது பாகம். அதாவது திருப்பியும் போன தடவை ஸ்டார்ட் பண்ணதுல கொஞ்சம் டிஸ்டார்டடா இருந்ததுனால இந்த தடவை எல்லாமே ஸ்லைடா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அது முதல்ல இருந்ததெல்லாம் ஆல்ரெடி சொன்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். அதாவது அறிவு அப்படிங்கிறது கான்சியஸ்னஸ், பிரக்ஞை அப்படின்னு எல்லாம் அறியப்படக்கூடிய ஒண்ணு. அது எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா அதனுடைய வெளிப்படுதல்ல மட்டும்தான் நமக்கு தெரியும். அது வெளிப்பட்டா மட்டும், புலப்பாட்டுக்கு வரும்பொழுது மட்டும்தான் தெரியும். நல்ல இருட்டுல ஒரு டார்ச் லைட் கிடக்குன்னு வச்சுங்களேன், அந்த டார்ச் லைட் கண்ணுக்கே தெரியாது. ஆனா அது வெளிச்சம் கொடுத்ததுன்னா, ஓ டார்ச் லைட் இங்க இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிற மாதிரி, பிரக்ஞையுடைய வெளிப்பாடை வச்சு நாம அதை பிரக்ஞை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்ப ஆதியில என்னவா இருந்தது, முதல்ல என்னவா இருந்தது ஆரம்பத்துல அப்படின்னாக்கா, அப்ப ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கா? இது எவர்லாஸ்டிங் கண்டினியூவம் அப்படிங்கிற போது ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சம்ங்கிறது தோற்றப் பொருளாகவும் இயக்கமாகவும் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது இருந்தாகணும். முடிவுன்னு இருந்தா அதுக்கு ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தாகணும். அப்ப ஆரம்பத்துல என்னவா இருந்தது அப்படின்னாக்கா, அதுதான் சுத்த வெளி. சுத்த வெளி தான் அதனுடைய இது. அத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆனந்துங்கிறவரோட வார்த்தையை கடன் வாங்கி அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆதி தளம், அனைத்து தளங்களுக்கும் பிறப்பிடம் இது. இதில் ஒன்றும் இல்லை. உருக்கொள்ளாத ஒன்று தன்னில் அமைதியாக நிலை கொண்டிருக்கும் தளம். அனுபவம் இல்லை, அனுபவிப்பவனும் இல்லை, அகிலம் இல்லை, பிரக்ஞை இல்லை, நான் ஐனஸ் இல்லை. அது மட்டும் இருக்கிறது. அது தன்னில் காலமற்று இடமற்று நிலை கொண்டிருக்கிறது. பிரளயத்தின் ஒடுக்கத்தில் ஏதுமற்றதாக இறைவனின் இருத்தலற்ற தன்மையில் விஞ்ஞானம் கூறும் சிங்குலாரிட்டியில் உள்ள நிலை. இதை விட ரொம்ப அற்புதமா அதை சொல்ல முடியுமான்னு தெரியல. அது இருக்கு. அதுக்கு அதுங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான நிலையை விவரிக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணியிருக்காரு. சரி, அப்ப சுத்தவெளி தானே எல்லாமே, சுத்தவெளி சுத்தவெளின்னு சொல்றோமே அப்படின்னாக்கா, இந்த இறைநிலை என்ன சொல்லணும் அப்படின்னா, இது இறைநிலை. அதாவது இறையானது சுத்தவெளி என்னும் இறைநிலையாக உள்ளது, சுத்த வெளியாக உள்ளது. அதாவது இறைநிலை தான் சுத்தவெளி. இறைநிலைங்கிறது இறைவன் அப்படிங்கிறது சுத்தவெளிங்கிற நிலையில இருக்கு. அதனால அது சுத்தவெளி. அதனால சுத்தவெளி. இப்ப என் பேர் வாசுதேவன் அப்படின்னா, வாசுதேவன் எங்க இருக்கார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது நானும் வாசுதேவனும் ஒண்ணுதானே. அந்த மாதிரி இறைவன் அப்படிங்கிறவர சுத்தவெளிங்கிற நிலையில முதலா அந்த பேரறிவை, மெய்யறிவை நாம பார்க்கிறோம். அப்படி என்றால் இறைக்கு வேறு நிலைகளும் உள்ளன. சுத்த வெளிங்கிறது ஒரு நிலைதான். அப்ப வேற நிலைகளும் இருக்கான்னா நிச்சயமா இருக்கு. இந்த அறிவு நிலை வெவ்வேறு பரிமாணங்களில், வெவ்வேறு பரிணாமங்களில் பிரபஞ்சமாக உள்ளது. ஆக இந்த சித்தவெளி ஏதுமற்ற நிலை. நாம் வழக்கில் ஒவ்வொரு சுழற்சியின் மையத்திலும் சுத்தவெளி உள்ளதாக கூறினாலும் அதை இறைநிலை என கூறுவதே சாலப்படும். சுத்த வெளிங்கிறது ஒரு போர்ஷன், ஒரு நிலையினுடைய குறியீடு. இறைவனுடைய இறைநிலையுடைய ஒரு நிலையினுடைய குறியீடு மட்டுமே சுத்த வெளி. அதுக்கப்புறம் அந்த இறைநிலை பல்வேறு பரிமாணங்களையும் பரிணாமங்களையும் இருக்கு. பரிமாணம் அப்படின்னா எவல்யூஷன், பரிணாமம் அப்படின்னாக்கா டைமென்ஷன், வேற டைமென்ஷன். சோ இந்த இந்த அளவுல சுத்த வெளி அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய இதுல அறிவு நிலை அப்படிங்கிறது, கான்சியஸ்னஸ்ங்கிறது இப்படிதான் இருக்கு. அது இருக்குங்கிறத தவிர தாண்டி எதுவுமே இல்லை. இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம திருப்பி திருப்பி பார்த்து நம்ம மனசுக்குள்ளார ஏத்திக்கிட்டா நமக்கு அது பிடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சுத்தவெளியை பத்தி ரொம்ப ஃபாஸ்டா போயிடலாம். சுத்தவெளி தன்னைத்தானே அறிய முடியாது.
அதனால் தானே பிறிதொரு அறிவாகி தன்னை அறிகிறது. தன்னைத்தானே அறிய முடியாது அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து உணர்வுகளோ, செயல்பாடுகளோ இல்ல. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இவை அதனுடைய இயல்புகள், செயல்பாடுகள் கிடையாது. இப்படி என்னுடைய இயல்பை நானே அறிய முடியாது. அவங்கவங்க இயல்ப அவங்க அறியவே முடியாது. மத்தவங்க சொல்லிதான் தெரியும். மற்ற வேறொரு அறிவு நிலை இருந்தா மட்டும்தான் அது உணர முடியும். அந்த இயல்பை அறிவதற்கு இன்னொரு பிறிதொரு அறிவு நிலையால் மட்டுமே முடியும். அதனால எதுவா இருந்தாலும் செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கணும். செயல்பாடு அப்படிங்கிறது என்னன்னாக்கா 2 அறிவு நிலைகள் இருந்தாதான். உதாரணத்துக்கு செஸ் கேம் இருக்கு. செஸ் கேம வந்து 2 பேர் விளையாடவே முடியாது. ஒரே செஸ் கேம சாரி ஒருத்தரே விளையாடவே முடியாது. கருப்பு காயும் நானே விளையாடுறேன், வெள்ளை காயும் நானே விளையாடுறேன்னாக்கா, இது விளையாட்டு ஆகுமா? இது ஒரு செயல்பாடு ஆகுமா? அந்த மாதிரி தான் அதனுடைய இயல்பு அப்படிங்கிறது செயல்பாடு கிடையாது. சுத்த வெளிக்கு இயக்கமும் இருக்கு. மற்றொரு அறிவு நிலை வந்த பிறகு செயல்பாடும் இருக்கு. இயக்கம் அப்படின்னா ஒரே இதுல அதாவது தன்னை அறியாம தன்னுடைய உணர்வை இணைக்காமல் செய்யக்கூடிய இயக்கம். அது வெறும் மூவ்மெண்ட் மட்டும்தான். இந்த இயல்பை உணர பிறிதொரு அறிவு நிலையால் மட்டுமே முடியும். ததும்புதல் என்றால் எதிரும் புதிருமான செயல்பாடுகள். சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்பது இயல்பு. நியூட்டனின் 3ஆம் விதிப்படி எவ்வரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எனவே எதிரும் புதிருமான ததும்புதல் செயல்பாடு ஆகிறது. எனவே சுத்த வெளியின் இயல்பு அல்ல. அதாவது வந்து ததும்புதல்ங்கிறத வந்து நம்ம இதுன்னு எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு இது வந்து குறுக்கீடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகரிஷி அறிவே தெய்வம் என்றார். அது ஒன்று பலவாக விளங்குகிறது என்றார். சுத்த வெளியின் இந்த அறிவின் நிலை, அதாவது சுத்த வெளியுடைய அறிவு நிலை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, டிரான்ஸ்பர்மேஷன், இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லுவாங்க. மகரிஷி சொல்லுவாரு. இதுல சுத்த வெளியுடைய டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது என்ன? முதல்ல வந்து பெறுதல், அறிதல், தானே அதுவாதல். அதுதான் வந்து 3வது நிலையான சுத்த வெளியினுடைய அறிவு நிலை. சுத்த வெளியை அறிவதற்கு முயற்சி செய்யும் பொழுது நாம அதுவாவே மாறிடுறோம். அங்க எடுத்துட்டு வரதுக்கும் இதுக்கும் ஒண்ணும் இல்லை. அதனாலதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது அங்க வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, உப்பு பொம்மை கடலுடைய ஆழத்தை அளக்கிறதுக்காக குதிச்சுதான். கடைசியில அதுலயே கரைஞ்சு போச்சான். அந்த மாதிரி தானே அதுவாதெல்லாம் தானே சுத்தவெளி ஆகும்போது எதுவுமே இல்லை. சுத்தவெளி எல்லையற்றது. அதனால் அதற்கு மையம் இருக்க முடியாது. அதற்கு எல்லை இல்லாததால் சூழ்ந்தழுத்தம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல கொஞ்சம் இது நான் சொல்றது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும். அது எல்லாருடைய சிந்தனைக்காகவும் எல்லாரும் வந்து இத பத்தி ஒரு ஃபீட்பேக்குங்கிறத விட இத பத்தி ஒரு விவாதமா கூடவே எடுத்துக்கலாம். சுத்தவெளி எல்லையற்றது அப்படிங்கிற போது அதுக்கு சூழ்ந்தழுத்தம் சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு எல்லையற்றதுன்னு சொல்லும்போது அதுக்கு மையம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எல்லை இல்லாதனால சூழ்ந்தழுத்தம் இல்லை. மையம் இல்லாததால தன்னிருக்கம் இல்லை. அப்ப மகரிஷி சொல்லியிருக்காரே, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்காரே. அப்படின்னாக்கா சுத்த வெளிக்கு எல்லை கிடையாது. பிரபஞ்சத்திற்கு எல்லை உண்டு. எல்லையற்ற சுத்த வெளி பொருள்களாகி பிரபஞ்சமாக மலர்ந்து உள்ளது எனில், எல்லையற்ற சுத்த வெளி எல்லையுள்ள பிரபஞ்சத்தை எவ்வாறு தீர்மானித்தது? இங்கதான் அறிவின் செயல்பாடு, அறிவின் விளை. இது மேற்கொண்டு வர்ற இதுல ஸ்லைட்ஸ்ல இருக்கும். சுத்த வெளி ஸ்பேஸ் எனும் வெளி கிடையாது. அது வந்து கால வெளி கிடையாது. காலம் அற்ற வெளி என்று ஒன்று இருக்கவே முடியாது. காலத்தையும் வெளியையும், அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் cannot be separated. இது ஏன் நான் திருப்பியும் சொல்றேன் அப்படின்னாக்கா, சுத்த வெளிய வந்து நம்ம டேக் இட் as கிராண்டடா எடுத்துக்கிறோம். எங்க போனாலும் சுத்த வெளி இருக்கு, சுத்த வெளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குன்னாக்கா, அது இறைநிலை, இறைத்துகள்கள் நிரம்பிய இயக்க களம். இயக்க களம்ங்கிற வார்த்தைய இப்ப சமீபத்திய இறைஞானம் புக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக தான். சோ சுத்த வெளிய நம்ம ஸ்பேஸ்ல எடுத்துக்க முடியாது. அதுக்கு அடுத்த பரிணாமத்தை நம்ம ஸ்பேஸ்ல எடுத்துக்கலாம்.
சுத்தவெளி, இறைத்துகள், காந்தம் இம்மூன்றும் மறைபொருள் என்பார் மகரிஷி. சுத்தவெளியின் ஈர்ப்பு எனும் இயல்பு விண்ணப்பற்ற சிற்றறிவு துகள் ஒவ்வொன்றிலும் இருக்கும். அதுவே கிராவிட்டி. மகரிஷி அவருடைய இந்த புஸ்தகத்துல, அப்ப கடைசியா எழுதின புஸ்தகத்துல விவரிக்கும் போது முதல்ல அவர் சொல்றது வந்து சுத்தவெளியை சொல்றாரு. அதுக்கப்புறம் கிராவிட்டிய முதல்ல சொல்றாரு. கிராவிட்டி தான் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. கிராவிட்டின்னா ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு எல்லாவற்றுக்குள்ளாகவும் இருக்கிறது. அதையே சில இடங்கள்ல அது இன்னும் நிறைய நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். அது இன்னும் விவரணைக்கும் விவாதத்துக்கும் ஏற்றதா இருக்கு. அதையே காந்தம்னு சொல்றாரு. அப்ப அந்த காந்தத்துக்கு இரு துருவம் கிடையாது. ஒரே துருவம் ஈர்ப்பு மட்டுமே. அந்த ஈர்ப்புங்கிறத வந்து காந்தம்னு சொல்றாரு. ஈர்ப்புங்கிறது கிராவிட்டி. அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்குங்கிறாரு. அப்ப இந்த ஈர்ப்பு எனும் காந்தம் தான் பிரபஞ்சம் முழுவதையும் ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல வச்சிருக்கு. இந்த இந்த அறிவு நிலையானது ஈர்ப்பு என்ற காந்த நிலையில பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுடைய ஈர்ப்புக்குள்ளாக வைத்திருக்கிறது. அந்த ஈர்ப்புக்குள்ளார வச்சிருக்கிறதுனாலதான் நாம வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றோமே, இந்த இடத்துல சொல்ற செய்தி பிரபஞ்சத்தோட மறுமுனைக்கு கால இடைவெளி இல்லாம போகுது அப்படின்னாக்கா, அதுக்கு காரணம் இந்த ஈர்ப்பு அப்படிங்கிற காந்தமாகிய கிராவிட்டி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது தான் ரீசனா இருக்கு. அதே மாதிரி துகள்களின் இருப்பாய் உள்ள காந்தம், அதாவது காந்தம் வந்து ஒன்ஸ் வந்து இறைவெளி, அதாவது சுத்த வெளி பின்னப்பட்டு துகள்களான பிறகு, விண் அப்படிங்கிறது ஒண்ணு வந்த பிறகு, அந்த ஒவ்வொரு விண்ணின் சுழல் மையத்துக்கு மத்தியிலும் இருக்கக்கூடியது காந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு தான். விண்ணுக்கு ஈர்ப்பு உண்டு, விண்ணுக்கு அறிவு உண்டு. அந்த விண்ணின் ஈர்ப்பு மற்ற துகள்களை ஈர்த்து பிடிச்சு வச்சிட்டு இருக்கு. அந்த துகள்களின் வாயிலாக பிரபஞ்ச நட்சத்திரங்களும் கோள்களும் ஒன்றை ஒன்று ஈர்ப்பு புலத்துக்குள்ளார இருக்கு. அந்த ஈர்ப்பு புலம் தான் எல்லா பிரபஞ்சத்தின் எல்லா பொருட்களையும் தாங்கிட்டு இருக்கு. அதனால்தான் மகரிஷி சொல்றாரு, இந்த இந்த சுத்தவெளியை வந்து சுத்தவெளி தாங்கலைன்னா வேற எது வலி, இது தாங்கும் பொருள் வலியுதா, இந்த பொருள் வலியுதான்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துலதான் இப்படிதான் தாங்கிட்டு இருக்கே தவிர, ஈர்ப்புங்கிற ஒரு விஷயனாலதான் தாங்கிட்டு இருக்கே தவிர, மத்தபடி வந்து தாங்கலைன்னா அது எங்க போய் விழும்? வேற எங்கேயா வெளிய போய் இப்ப பூமி வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, தாங்கி பிடிக்கலைன்னா தாங்கி பிடிக்கலைங்க விட்டுருங்க அப்படின்னாக்கா அது எங்க போய் விழும்? இல்லையா? அதுக்கு வந்து அர்த்தமா உள்ளர்த்தமா இருக்கக்கூடியது இந்த ஈர்ப்புங்கிற விஷயத்தினால ஒன்னோடாகி இழுத்து பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறதா அப்படி நம்ம எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சுத்தவெளியை பத்தி இதுக்கு முன்னாடியே கூட இதை பத்தி பேசியிருக்கோம். அடுத்தது 2வது தளம். 2வது பரிமாணம். அதாவது நம்ம பரிமாணம்னு சொல்லலாம், பரிணாமம்னு சொல்லலாம். பரிமாணம் அப்படின்னாக்கா அதுல கான்சியஸ்னஸ் வேரி ஆகாது. ஒரே கான்சியஸ்னஸ்ல 2வது பரிமாணமும் இருக்கும். முதல் பரிமாணமான சுத்தவெளியும் இருக்கும். 3வது பரிமாண காந்தமும் இருக்கும். எல்லாமே வந்து ஒரே பரிமாணத்துல இருக்கக்கூடியது. அதனாலதான் இந்த 3யும் ஒண்ணுலேருந்து ஒண்ணு பிரிக்க முடியாதுன்னோம். இந்த இதுதான் வந்து மறைபொருளா இருக்கு அப்படின்னும் மகரிஷி சொல்றதுக்கு இதுதான் காரணம். ஒரே பரிமாணத்துல இருந்து, ஒரே கான்சியஸ்னஸ் லெவல்ல இருந்து, அதாவது மகரிஷி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, நீர் இருப்பது நிலத்துக்கு தெரியாது, நெருப்பு இருப்பது நீருக்கு தெரியாதுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். அப்படின்னா அது வேற டைமென்ஷன், வேற பரிணாமத்துல இருக்கு. அதனால இதுக்கு வந்து அது தெரியாது. ஆனா இங்க சுத்தவெளிங்கிற கான்சியஸ்னஸும், இறைத்துகள்கள் நிரம்பிய இறைவெளிங்கிற கான்சியஸ்னஸும், அது குறிப்பிடக்கூடிய வார்த்தையான காந்தம்ங்கிறதும் எல்லாமே ஒண்ணுதான். ஒண்ண விட்டு ஒண்ணு பிரிக்க முடியாது. இத மகரிஷியோட வார்த்தையில 2, 3 இடத்துல வந்து அழுத்தமா சொல்லியிருக்காரு. இப்ப இந்த 2ஆம் தளம் அப்படிங்கிற அடுத்த பரிமாணத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து அதே அவர் ஆனந்த் யூஸ் பண்ண வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது 2ஆக பிரிகிறது. நான் பிறக்கிறது. இந்த இடத்தில் நான் என்பது ஐனஸ், அதாவது நான் தன்மை. இதை நாம் ஆழ் உறக்கத்திலிருந்து மீளும்
முதல் மிகச்சிறிய நொடிக்கூறாக எடுத்துக்கொள்வோம். நானும் அதுவும் இருக்கிறது. அனுபவத்தின் அடிநாதமாக அது இருக்கிறது. வேறு எதுவும் இல்லை. அனுபவிப்பவன், அனுபவம் என்று இரண்டாக பிரிந்து இருந்தாலும் அனுபவத்தின் உள்ளடக்கம் எதுவும் இல்லை. சுத்த அறிவு உணர்வு தளம் இது. ஆக மெய்யறிவானது தானே அதுவாதல் என்ற அறிவு நிலையில் இருந்து இரண்டாம் தள அறிவு நிலைக்கு பிரிகிறது. இப்ப இது எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, இப்ப இறைநிலையோடைய தன்மை இயல்பு வந்து பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம். அப்ப இந்த இயல்பை வந்து தானே உணரவே முடியாது. தான் எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையில உணர முடியாது. அப்ப நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து டக்குன்னு விழிச்சோம்னு வச்சுங்களேன், எதுவுமே இருக்காது. நீங்க முதல் நொடிக்கூற வந்து நினைவு கூர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய நேரத்துல வந்து நல்ல தூக்கத்துல இருக்கும்போது டக்குன்னு எழுப்பினாக்கா, உடனே வந்து நமக்கு தூக்கி வாரி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுதான். ஸோ அந்த முதல் நொடிக்கூறலே நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. உணர்வும் இருக்காது. தன்னைத்தானே உணர்வதற்கான எத்தனிப்பு மட்டுமே. அந்த எத்தனிப்பு அப்படிங்கிறது வந்த உடனே, முதல்ல அறியக்கூடியது, அந்த உணர்வு நிலையிலேருந்து, அந்த அறிவு நிலையிலேருந்து ஒரு படி இறங்கின உடனே, தன்னுடைய இயல்பாகிய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலை அதனால உணர முடியுது. அப்ப அந்த இறைத்துகளாக உணர உணரும் ஐ மீன் சுத்த வெளியா இது அ சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலா உணர முடிஞ்ச உடனே, அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இந்த இறை சுத்த வெளிய நொறுக்குது. அப்ப அந்த சுத்த வெளி வந்து எவ்வளவு பெருசுங்க அப்படிங்கிறது எங்க தீர்மானம் ஆகுதுங்கிறது, முதல் நொடிக்கூறுல நாம எழுந்திருக்கும்போது எப்படி ஒரு நிலையோ, அதே மாரி சுத்த வெளிங்கிற நிலையிலேருந்து இறைநிலை அடுத்த படிக்கு இறங்குறது தான் வந்து அதனுடைய லிமிட். அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கலாம். எந்த சைஸ்ல வேணா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அந்த இறுக்கத்தினால பின்னப்படுது. பின்னப்பட்டு துகள்களாகுது. இதுதான் இறைத்துகள். இறைத்துகளுடைய இறைத்துகள்கள் நிரம்பினது தான் இறைவெளி. அதுதான் வந்து இயக்க களம். இந்த இயக்க களத்துல தான் விண் தோன்றி, விண்ணின் விண்ணின் அடுத்தடுத்த நிலைகளாகிய பிரபஞ்சமும் இதுல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்கா, இறை சுத்தவெளி அப்படின்னு சொன்னாக்கா, சுத்தவெளிக்கு வந்து வேற எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? அப்படின்னா இருக்கு. சயின்ஸ்ல வந்து சிங்குலாரிட்டிங்கிற ஒரு வார்த்தைய தாண்டி வேற எதுவும் இல்ல. ஆனா மத்த வந்து நம்முடைய கிழக்கத்திய சிந்தனைகள்ல இதுல வந்து அ வ அ நெறைய இருக்கு. சுத்த சைதன்யம், வெட்டவெளி இப்படி பல பெயர்கள். வெட்டவெளி தானே மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி? இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் வந்து சுத்த வெளிய குறிப்பிடக்கூடியது. அதுவும் கூட லிமிட்டெட். ஆனா, இந்த அடுத்த பரிமாணமான இறைநிலை நிரம்பிய இறைத்துகள்களுக்கு சயின்ஸ்லயும் சரி, தொன்மையான அறிவியல்லயும் சரி, மற்ற பிலாசபிலயும் சரி, ரொம்ப நெறைய ப அ ம ம ரெஃபரன்ஸஸ் இருக்கு. இப்ப சில இது வந்து மகரிஷி சொல்லியிருக்கிறது வந்து, உதாரணத்துக்கு நேத்து நான் சொன்ன மாரி, இந்த இடத்துல வந்து அத காந்தம்ங்கிறாரு. ஒரு இடத்துல அது வந்து இறைத்துகள்ங்கிறாரு. இறைத்துகள் வெளிப்படுது விண்ணிலேருந்து அப்படின்னு ஒரு இடத்துலயும், காந்தம் வெளிப்படுது அப்படிங்கிறதையும், காந்தம்ங்கிறது தூசு. இந்த மாரி நெறைய இடத்துல அ மென்ஷன் பண்ணியிருக்காரு. இத கன்சாலிடேட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெளிய வந்து இதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு தேடி, அந்த ரெஃபரன்ஸ் மூலியமா, ஓ! இத தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த இறைத்துகள் தான் அப்படின்னு சொல்லிருக்கு. அதுக்கு நெறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. 1, 2 ரெஃபரன்ஸ் மாத்திரம் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். ஈசாவாஸ்ய உபநிஷதத்துல சொல்லுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவ சிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. அதஹ இறைவன் பூரணம். வாய்ஸ் லோவா இருக்கு. கொஞ்சம் பக்கமா வச்சு பேசுங்க. ஆ இறைவன் முழுமையானவர். இந்த உலகம் முழுமையானது. முழுமையான இறைவனிலிருந்து முழுமையான உலகம் தோன்றியுள்ளது. முழுமையிலிருந்து முழுமையை எடுத்த பின்பும் முழுமையே எஞ்சியுள்ளது. இங்கு இறைவன் என்னும் இடத்து அதை பேரறிவு, சுத்த பிரஜை, அப்சல்யூட் கான்சியஸ்னஸ்
என்று கொள்ள வேண்டும். இது ஈசாவாஸ்ய உபநிஷத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ். சுத்தவெளி, காந்தம், இறைத்துகள் மூன்றையும் மகரிஷி மறைப்பொருட்கள் என்று கூறினாலும் அவை மூன்றும் இறைநிலையின் மெய்யறிவின் வெவ்வேறு பரிமாணங்கள். பரிமாணம் என்னும் இடத்து ஒரே மெய்யறிவின் வெவ்வேறு நிலைகள். அதனால்தான் அவற்றை மகரிஷி சுத்தவெளி என்றார். நிறைய இடத்துல சர்வசாதாரணமா சுத்தவெளி சுத்தவெளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னாக்கா அதை வந்து வெவ்வேறு பரிமாணங்களுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சரியா இருக்கும். உதாரணமாக, என் தந்தை ஆசிரியர் பணி செய்கிறார் என்றால் பள்ளியில் எனக்கு ஆசிரியர், வீட்டில் எனக்கு தந்தை. அது போல அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிபிக் கொட்டேஷன் இதோட நிறுத்திக்கிறேன். ஒன்று மட்டும் இருந்தால் பிரபஞ்சத்துல, பிரபஞ்சம்னே வேண்டாம், இருத்தல் அப்படின்னா ஒன்று மட்டும் இருந்தால் இருத்தல்ங்கிறது ஆகாது, இருத்தல் ஆகாது. தன் இருத்தலை உணர பிறிதொரு அறிவு நிலை வேண்டும். இதுக்கும் கூட வந்து நம்ம புராணங்களையும் இதுலயும் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து குமரகுருபரர் வந்து மன்னனோட செய்யற வாதம். அதே மாதிரி ராமானுஜருடைய குருவுக்கு குரு ஆள வந்தார். அவர் வந்து சோழ மன்னனுடைய இதுல வந்து வாத பிரதிவாதம் செய்யும் போது செய்யக்கூடிய விஷயங்கள். அதுல இந்த 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 மகனை இந்த இந்த அரசனை பெற்ற தாய் ஒரு மலடி அப்படிங்கிறத ஆம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எதிரில் இருக்கவங்களுக்கு சொல்றாரு. அதுக்குண்டான விவரணை வந்து இது கூட பொருந்தி வருது. அது தனி சாப்டர். அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கக்கூடியது. அப்போது மெய்யறிவானது தொகுப்பறிவாக இருக்கிறது. மகரிஷி சுத்தவெளி சுத்தவெளியின் மீதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பார். ஆனால் மெய்யறிவானது சுத்தவெளியாக முதல் பரிமாணத்தில் இருக்கும் போது தன் இயல்பான சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலை அறியாது. ஆனால் இரண்டாம் பரிமாணத்தில் சிறிதளவே மாற்றம் பெற்று தொகுப்பறிவாகும் போது சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலை உணர்கிறது. அதாவது என்ன அப்படின்னாக்கா, இறைத்துகள்கள் அப்படின்னாக்கா, இறைத்துகள்களை வந்து சுத்தவெளி அழுத்துதுன்னாக்கா அது தொகுப்பறிவு நிலை. ஒட்டுமொத்த இறைத்துகள்களுடைய ஒட்டுமொத்தத்தை தான் அழுத்தும். அதாவது இறைநிலையை தான் அழுத்தும். இறைத்துகள்கள் நிரம்பி இறைநிலையை தான் அழுத்தும். அதுதான் பின்னப்பட்டு இறைத்துகள்கள் ஆகும். அதான் திருப்பி சொல்றேன். சுத்தவெளியை வந்து தன்னுடைய இயல்பு அப்படிங்கிற தன்னுடைய பொசிஷன்ல இருந்து அறிவு நிலையில ஒரு படி இறங்கும் பொழுது அது சூழ்ந்தெழுத்தம்ங்கிறத வந்து உணருது. அதனால பின்னப்பட்டு இறைத்துகள் ஆகுது அப்படின்னு. இதுக்கு மேற்கொண்டு இன்னும் பல சயின்ஸ்லயும் இதுலயும் இன்னும் இருக்கு. அடுத்த இதுல வந்து நம்ம இதை பத்தி பார்ப்போம். அறிவின் பயணம் 3 போட்டுக்கலாங்கய்யா, நீங்க கவலைப்பட வேண்டியதுல. நேர மேலாண்மைக்கு மிகுந்த நன்றியை அறிவிலரங்கம் உங்களிடத்திலே வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நேர மேலாண்மைக்கு சரியான நேரத்தில் முடித்ததுக்கு பார்த்து எல்லாம் பண்ணிருக்கேன். போன தடவை எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன். சரிங்க ஐயா. ஜெயபாலையா ஐயா வாழ்களுடன் வாழ்களும். எனக்கு வந்து கேள்வி வந்து பஞ்சத்தன் மாத்திரை அடைகிற காந்தம். அப்ப காந்தம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இறைநிலையின் 2ஆம் பரிணாமம் 3ஆம் பரிணாமம்னு வரைக்கும் இல்ல ஐயா, கேக்குதா? ஆமாங்க. அப்ப காந்தத்தில் நீங்க சொல்ற மூல காந்தம் முதல் நிலை, இறைத்துகள் 2ஆம் நிலை, பஞ்சத்தன் மாத்திரை அடைகிற காந்தம் 3ஆம் நிலை. இப்படி பேசுனீங்கன்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு. இல்ல ஆமாங்க, நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன். அதாவது மகரிஷி வந்து என்ன சொல்லியிருக்காருங்கிறது அவசரமா சொல்றதுனால அந்த கன்ஃபியூஷன் வருது. மூலநிலை காந்தம் அப்படிங்கறத சொல்லும் பொழுது நீங்க அதை பிரிக்கணும். ஏன்னா காந்தம்னாவே 2 விசை இருக்கிறதா காந்தம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இருந்தா தான் அது மேக்னட்டிசம் என்கிற ஒரு கான்செப்ட்ல நாங்க இருக்கிறோம். நீங்க சொல்ற மூல காந்தம் ஈர்ப்பு விசை அதனுடைய சூழ்ந்த அழுத்தம் ஈர்ப்பு விசையாக மாறதுனால அது இல்லாமல் காந்தமே இல்லை. அதனால மூல காந்தம்னு அது பேர் கொடுங்க. இல்ல காந்தம் நிலை 1 அப்படின்னு அடையாளப்படுத்துங்க. எங்களுக்கு புரியுறதுக்காக. நீங்க புரிஞ்சிருக்கீங்க, அதை பத்தி கவலை இல்லை. கடைசி புக்கு பிரபஞ்ச தன்மாற்றத்துல உயிரின மலர்ச்சி புக்ல பாத்தீங்கன்னா 8வது பேஜ்லயும் காந்தம் இருக்கு, 9வது பேஜ்லயும் ஒரு கவி இருக்கு. இந்த 9வது பேஜ்ல இருக்கிற கவியில விண் சுழற்சியினால வரக்கூடிய காந்தத்தையும், 8வது பேஜ்ல அதாவது இறைத்துகள்கள் தற்சுழற்சி பட்டு தோய்ந்த நிலையில்
இருக்கக்கூடிய அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு தனித்தனியா. இல்லைங்க, அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் அப்படின்னா அப்படின்னா பொருளாக மாறாத பொருளாக மாறக்கூடியதா? ஐயா அது வந்து இறைத்துகள் தற்சுழற்சி பெற்று விளங்குற நிலையில அதுல வந்து வேற பதிவுகள் எதுவும் இல்லாம கிளீன் ஸ்லேட்டா இருக்கும் பொழுது அது வந்து புலப்பாட்டுக்கே வர்றதில்ல. அதனாலதான் மகரிஷி முதல்ல வந்து அந்த புலப்பாட்டுக்கு வராதனால அதை முதல் புக்ல அவர் மென்ஷன் பண்ணல. ஆனா அது அதை எப்ப கேட்கல. நீங்க புலப்பாட்டுக்கு இந்த வருது? வார்த்தைக்கு மட்டும் சொல்லுங்க, அதை போகாதீங்க. அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் பொருளாக மாறுமா மாறாதா? இதான் என்னுடைய கேள்வி. அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் பொருளாக மாறாது. அப்ப அதான் first. அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட்ங்கிற இறைத்துகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஆற்றலை கடத்துவதற்கும் அதுதான் வந்து இல்ல 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 இருங்க, பிரம்மமா நீங்க இருக்கிறதுக்கும் போகவே உண்டாகும். போகாதீங்க. இதுதான் முதல்ல வந்து இறைத்துகளை வந்து நீங்க அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் சொல்றீங்களா? ஆமாம், சந்தேகமே இல்லை. அப்படின்னா மத்த பொருள் எப்படி வரும்? மத்த பொருள் வரும். நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு எப்படி எப்படிங்க வருது. வரும்? அது முதல் தோற்றமே அதுதான். அதாவது அப்புறம் எப்படி பொருள் வரும்? நாம் அதாவது நாம எப்படி அது முதல் தோற்றம் நீங்க எடுத்துட்டு இருக்கிறது சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் ஐயா, அப்படின்னாக்கா, நாங்க சொல்றோங்களே, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கிறோம். சரிங்க. நான் அடுத்தது வந்து உங்களுக்கு நான் எல்லாமே அறிவின் புரிஞ்சிருக்கு. இந்த இல்ல அன்மேனிஃபெஸ்டட் இதுக்கப்புறம் மேக்னட்டிசம் அறிவின் பொருளாக அறிவின் மாறுமா பயணம் மாறாதா? மாறாது. மாறலைன்னா எப்படி மற்ற பொருள் வரும்? அதான் முதல் தோற்றம் பொருள் வரும். நீங்களே விண்ணுங்கிறது ஒத்துக்கிறீங்க. வந்த பிறகு பொருள் வரும். ஐயா, விண்ணுங்கிறது முதல் அடுத்த அறிவுல தோற்றப்பொருள். இருங்க முதல் இருங்க, நான் தோற்றப்பொருள் விண். கேள்வி சொல்லிடுறேன். அதுதான் முதல்ல பொருளா வர்றது. அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்குமா இல்லையா? ஐயா அதாவது நான் இப்ப நீங்க கேட்கறதால நான் சொல்றேன். அதாவது இறைத்துகள்கள் வந்து இறைத்துகளால ஆனது விண் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இறைத்துகளின் தொகுப்பாக விண் இருக்கிறது அப்படின்னு. விண்ணுங்கிறது அதாவது வந்து நாம எப்படி எடுத்துக்கிறோம்னா கொத்தா ஒரு விண்ணு வந்து அப்படி கொத்தா இருந்ததுன்னா சாரி இறைத்துகள்கள் கொத்தா இருந்ததுன்னா அது விண்ணுன்னு எடுத்துக்கிறோம். நான் எப்படி எடுத்துக்கிறேன் எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா விண்ணுங்கிறது வந்து சுழற்சி பெற்ற சுத்த வெளியான காந்த அலை, காந்த சுழற்சி அலை, தற்சுழற்சி அலை. அந்த தற்சுழற்சி அலையினால அது வந்து பக்கத்துல பெருசாகுது. இருக்கிற நீங்க இறைத்துகள் நீங்க இதுல கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் நில்லுங்க. அப்ப இறைத்துகளுக்கும் விண்ணுக்கும் பருமன்ல வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான் அப்படிங்கிறீங்க உங்க கான்செப்ட்ல? இல்லைங்கய்யா. நான் இறைத்துகள்ங்கிறதுக்கு வந்து இல்ல, நாங்க தனிப்பட்ட புரிஞ்சிருக்குன்னு அறிவு நிலை நினைக்கிறேங்க. கிடையாது. ஐயா, நீங்க அறிவுக்கே நாங்க வரல. இறைத்துகளை நீங்க கான்செப்ட் பவுண்டரிக்குள்ள வந்துருச்சு, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. எஸ் ஆர் நோ? இறைத்துகளுக்கு பவுண்டரியா? எல்லை, இறைத்துகளுக்கு நீள அகல இறைத்துகளுக்கு உயரம். வந்து டூசல் இல்லைங்கய்யா செல்லும் போது ஒரு அது நிமிஷம். பவுண்டரி பார்ட்டிகல் ஆயிடுது. பார்ட்டிகல் ஆகல. இறைத்துகள்ங்கிறது இட் இல்ல இஸ் இல்ல, நாட் எ பார்ட்டிகல். இது நான் சொல்லிங்க, மேங்கரிச்சுதான் இருக்கு. பார்ட்டிகல் அது இல்லைங்க. பார்ட்டிகல் நீங்க வந்துடுறாங்க. அது ஏன் பார்ட்டிகல் இல்லைங்கிறத நான் சொல்ல முடியும். ஏன் ஐயா, பார்ட்டிகல் நீங்க இல்லைன்னு நான் வச்சுக்கீங்க, சொல்றேன். அதை பத்தி இல்ல. பார்ட்டிகல்ங்கிறது அதை வைக்கிறார், மகிழ்ச்சி வைக்கிறாரு. நீங்க எங்க வேணா ரெஃபரன்ஸ் மகரிஷி எடுத்துறீங்க. வைக்கிறாருன்னா மகரிஷி நிறைய சொல்லி அதான் சொல்ல வந்தேன் நேத்து சொல்லும்போது. நீங்க இருந்தீங்களா அதாவது இல்லையான்னு தெரியல. இந்த இல்லைங்க, புஸ்தகத்தை முதல்ல வந்து சொல்லும் பொழுது அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விவரணைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டு அத வந்து எது எதுக்கு சரியா பொருந்துதுன்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினா மட்டும்தான் சரியா இருக்கும். இல்லாட்டி நம்ம இதே மாதிரிதான் நமக்கு வந்து ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இல்லைங்க, இன்னும் இப்ப நிறைய குழப்பம் வேலை வந்து தேவைப்படுது அப்படின்னு. நாங்க ஒரு கான்செப்ட்ல குழப்பம் இல்லாமல் இருக்கிறோம். இப்ப ஐயா நீங்க நீங்க குழப்பம் தோன்றது இல்லைன்னு முதல் நான் கேள்வி கேட்டா குழப்பம் வரும். உதாரணத்துக்கு சொல்றேன். இறைத்துகள்கள் அப்படிங்கிறது சுத்த வெளியினுடைய சுழற்சி கரெக்டா? சுழற்சின்னு சொன்னாவே அது பவுண்டரி வந்துருதுங்க. நான் வரேன். உங்களுக்கு வந்து சுழற்சின்னு வேறு சொன்னா நீங்க சுழற்சின்னு சொல்லியிருந்தா கூட அது சுழற்சியாவே இருந்துட்டா கூட அது இருக்கிறது வேற பரிமாணத்துல இருக்கு. வேற பரிணாமத்துல இருக்கு ஒண்ணு. 2வது வந்து எல்லாவற்றையும் தன்னுக்குள்ளாக அனுமதிக்கக்கூடியது. எல்லாவற்றுக்குள்ளாகவும் பூந்து வரக்கூடியது. இப்படிங்கிறது அதனுடைய பண்பு. அப்படி இருக்கும்போது அதுக்கு எங்கேருந்து நீங்க அது பவுண்டரின்னு சொல்லுவீங்க? சுழற்சி இருக்கு. சுழற்சி ஐயா இருக்கிறதுனால பவுண்டரி வரணும்னு அவசியம் இல்ல. அது வந்து ஐயா வேறொரு காத்து வரைக்குமே பரிணாமத்தில் இருக்கு. நீங்க சொல்ற ஒளி ஊடுருவுறது காத்துக்குள்ள கூட ஊடுருவி வந்துருதுங்க. ஒளி எதுங்க? காத்து வரைக்குமே எதுங்க? இருக்கு. நமக்கு அது யாரும் இப்ப காத்த வந்து இது இல்ல அது இல்லைன்னு சொல்றது இல்ல. அணுக்களால் ஆனது. நாம இது வரைக்கும் சயின்ஸ் வச்சுட்டு பேசிக்கிறோம். சபடமாட்டிக் பார்ட்டிக்கல் வரைக்கும் வந்திருக்காங்க. அது சொல்ற விண் சபடமாட்டிக் பார்ட்டிக்கல்ல விண் என்ன நிலையில இருக்கலாம்? போட்டான் போசானா இருக்கலாங்கிறோம். அதையும் தாண்டி டஸ்ட் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பவுண்டரி இருக்கு. வேவ் அது வேற. அதெல்லாம் அங்க அவர் வேவ் தான் முதல்ல ஆரம்பிக்கிறது.
அது வெறும் அலையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆனா அது பவுண்டரி பார்ட்டிகிள்குள்ள கொண்டு வராங்க. அதுதான் கூட்டு சேர்ந்து சேர்ந்து மற்ற பொருட்களாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இறைத்துகள், அதுக்கு பவுண்டரி என்ன, அது டஸ்ட்ன்னு சொல்லிட்டா அது பவுண்டரி வருது. அந்த பவுண்டரி விரிஞ்சு சுருங்கலாம், அது வேற. ஆனா அதுக்கு பவுண்டரி இருக்கு. எல்லை இல்லாத இல்ல, இல்ல இது நான் வந்து எல்லைக்குட்பட்ட அறிவியல் நிலையில இருந்து ஆற்றலாக ஒரு பார்க்கிறேன். பவுண்டரி வருது ஃபர்ஸ்ட். அப்ப ஸ்டெப் 1ல நீங்க அது பவுண்டரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, அது மேனிஃபெஸ்டட் பொருளாக மாறாதுன்னா எப்படி மறுபடியும் பொருளா மாறும்? விண் விண் எப்படி தோன்றுது அப்படின்னாக்கா, அதாவது இருங்க. இறைத்துகளின் தொகுப்பு கூட்டு எதனோ வச்சுங்க. நாங்க ஒரு எண்ணிக்கை வைக்கிறோம். 10 வைக்குங்க, 50 வைங்க, 100 வைங்க. தனித்தனி இறைத்துகள்கள் தொகுப்பாக மாறுகிறது அப்படிங்கிறோம். இது இது ஓகேவா? இல்ல இந்த தனித்தனி இறைத்துகளின் ஆற்றல்கள் தொகுப்பாக சொந்து அதனுடைய பரிமாணத்துல வித்தியாசப்படுதா? வித்தியாசப்படுது. எப்படி நான் சொல்றேன். அதாவது மகரிஷி வந்து 2, 3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஐயா அதை இப்ப விட்டுருங்க, மகிழ்ச்சி எடுக்காதீங்க. சுத்த நீங்க வெளி நடந்து பேசுறோம், மகிழ்ச்சியை விட்டுருங்க. அதாங்கய்யா சுத்த ஆ, வெளி சுத்த வெளியின் மீதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப right. சுத்த ஐயா வெளியுடைய நீங்க அதுக்கு இயல்பாகிய போகாதீங்க. சூழ்ந்தெழுத்து. ஐயா ஐயா நான் கொஞ்சம் இப்ப இறைத்துகள் முடிச்சிடுறேன். டஸ்ட்ன்னு சொல்லிட்டீங்கன்னா ஐயா அதனுடைய நீங்க வந்து என்ன பருமன்ல கம்பல் வித்தியாசம் வருது. பண்ணாதீங்க. நீங்க வந்து இப்படி இல்ல என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. இல்ல நான் என்னுடைய பண்ணவே இல்லைங்க. விளக்கத்தை எனக்கு கேளுங்க. விளக்கம் கேட்கறேன் நானு. நான் இது வரைக்கும் வேற அதுதான் மாதிரி விளக்கம் போயிட்டு சொல்லிட்டு இருக்கேன். இருக்கேன். ஆனா நீங்க சொல்ற ஆஹ் விளக்கத்தை நான் சொல்லலங்கிறேன். வித்தியாசப்படுறேன் இல்லைங்க, நானு. நான் கேட்கிற விதமா எனக்கு சொல்லுங்கிறேன். அதான் சொல்றேன் இப்ப. அதனுடைய முழுசு கேட்டுட்டு பருமன் வந்து சொல்லுங்களேன். கூடி இருக்கா? இல்லைங்கய்யா நான் முழுசு இறைத்துகளின் சொல்றதை கேட்டு சொல்லுங்களேன். அதுக்கு ஐயா இது வேணே வேணாங்க. இதையே நீங்க வந்து முழுசா நான் நான் உங்களுக்கு எதிர்பார்க்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாதா? இல்ல நான் அப்படி உங்களுக்கு கம்பல் பண்ணவே இல்லை. எனக்கு வேண்டிய கேள்வி, இறைத்துகள் 100 இறைத்துகள் சேர்ந்து அதனுடைய பருமன்ல பெருசாகுதா? இல்ல 100 இறைத்துகள் சேர்ந்து தொகுப்பாக ஆற்றலாக ஒரு பருமன்ல மாறிடுதா? ஒரே பருமனா வருதா? இதான் கேள்வி. முதல்ல இறை துகள்கள் எப்படி வந்து பருமனா மாறுது, எப்படி ஒண்ணா சேருதுங்கிறதுக்கு விளக்கத்துக்கு போகணும். அப்பதான் ஐயா ஆகும். விளக்கமே வேணாங்க. அதாவது எனக்கு எனக்கு நீங்க இப்படி கேட்டது மட்டும் சொல்லுங்க. நான் ஐயா நான் கேட்கறது சொல்றது புரியுதா இல்லையா கொஞ்சம் உங்களுக்கு? கேளுங்களேன். இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றது முடிக்க விடுங்களேன். என்ன சொல்றேன்னு. ஐயா நான் அதாவது கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்குண்டான விளக்கத்துக்கு அவ்வளவுதான். தான் நான் அதுக்கு போயிட்டு மட்டும் இருக்கேன் இப்ப. சொல்லுங்க. அதுக்கு மட்டும் சொல்லுங்க நீங்க. அதுதாங்க நான் இப்ப அந்த விளக்கத்துக்கு தாங்க போறேன் நானு. ஐயா இல்லைங்க, விளக்கமே ஒன் வேர்ட் வேண்டாங்க. ஆன்சரா சொல்லுங்க. ஆற்றல் ஒன் உருவமா வேர்ட்ல சொல்ல மாறுதா? முடியாதுங்க. இல்ல ஆ? அது எப்படிங்கிறத சொன்னாதாங்க அது தெரியும். வேணாங்கய்யா. தொகுப்பு. நான் சொல்றது திராட்சை கொத்து மாரி தொகுப்பா மாறி இருக்கு. இல்ல 100 திராட்சைகள் சேர்ந்து ஒரே ஆற்றலாக அடுத்த பருமனுக்கு வருது. ஒரே பருமன் அப்படின்னு சொல்லுங்க. 2 தான் கேட்கிறேன் நான். ஏன் மைக்க மியூட் பண்ணிட்டீங்க? வாசுதேவன் ஐயா மைக்க மியூட் பண்ணிட்டீங்க. அ அதாவது அது தொகுப்பாக தான் இருக்கிறது. ஆனால் அது விண் கிடையாது. நீங்க விண்ணுன்னு சொல்றது சரி இறை விட்டுருங்க. அவ்வளவுதான். எனக்கு இறைத்து போதும். எனக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே. மத்தவங்க கேட்கட்டும். ஐயா வாசுதேவன், நீங்க ஆன்லயே இருக்கீங்க. ஆமாங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஐயா பூமாமா கேளுங்க. ஐயாட்ட கேள்வி கேளுங்க. ஐயா ஜெயபால் ஐயா இது முடிஞ்சதா ஐயா? முடிச்சுட்டாங்க. ஐயா முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டேன். வாசுதேவன் ஐயா நல்ல சொல்லுங்க. 1, 2ன்னு அறிவின் பயணம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கே பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் உங்ககிட்ட கேட்க முடியல. இது நீங்க அடிக்கடி சொல்றீங்க செஸ் விளையாட்டு வந்து 2 பேர் தான் ஆடணும், ஒருத்தர் மட்டும் ஆட முடியாதுன்னு. மேபி அது ஸ்டேட் லெவல்ல இல்ல சர்வதேச இன்டர்நேஷனல் லெவல்ல முடியாது. நான் வந்து சிங்கிளா தான் ஆடிட்டு இருப்பேன், ரெண்டுத்துக்கும் பிளாக் காயினுக்கும் ஒயிட் காயினுக்கும். என்ன ஐயா பண்றது? சிங்கிளா தான் விளையாடுறாங்க. என்ன பண்ண முடியும் இப்ப? நீங்க வெள்ளைக்க ஜெயிக்க வைப்பீங்களா? கருப்பு ஜெயிக்க வைப்பீங்களா? இது வந்து நீங்க சொன்னா கூட that is நான் not possible. வச்சிருந்தா ஏன் அப்படி விளையாடலாம். நாம என்ன வேணா விளையாடலாம். அது நீங்க வந்து செஸ் கேம் வந்து நீங்க எப்படி வேணா நகர்த்தலாம். அது விளையாட்டு ஆகாது. இத வின் பண்றதுக்காக விளையாடுறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அது விளையாட்டே கிடையாது. நீங்க கருப்பு காயினா அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்துவீங்க. இல்லையா? இல்ல தோத்து போறதுக்காக நகர்த்துவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் ஹார்டா தான் தனியா நகர்த்து. விளையாடலாம். அதாவது தனியா செஸ் விளையாடுறதுங்கிறது இருக்காது. என்னன்னாக்கா, நீங்க ஃபேமஸ் கேம்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஒரு 4, 5 ஸ்டெப்புக்கு முன்னாடி காயின்ஸ் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கோ, அத வந்து நியூஸ் பேப்பர்ல மத்த மேகசைன்ஸ்ல இருக்கு.
அதுல அவன் சொல்லியிருப்பான் இந்த 5வது ஆமா ஆமா பாயிண்ட்ல ஒயிட் வந்து ஜெயிச்சிடுது அப்படின்னு. நாம அதுக்கு பிளான் half பண்ணலாம், வந்து யோசிக்கலாம், என்ன continue பண்ணிட்டு இருக்கேன். அது அப்படியும் பண்ணலாம். பண்ணுவேன். ஆனா வந்து ஃப்ரம் தி பிகினிங் செஸ் ஆ, கேம் ஆ. ஒருத்தரே வந்து 2 காயினையும் விளையாடும். முடியும்னு நான் சொல்றேன். இனிமே நீங்க அத சொல்லாதீங்க, சரியா? எத்தனையோ மகரிஷியோடது காந்தம், துகள், இறை துகள் எல்லாம் இருக்கு. இனிமே சொல்ல வேண்டாம், ஓகேவா? வாழ்க வளமுடன் ஐயா. நான் என்ன எப்படி சொல்றேன், அவரு நீங்க கருத்து வேற அவர் ஏதாவது சொல்றாரு, செஸ் நம்ம கேம் வேணாம்னு பிளேயர் சொல்ல கிட்ட முடியாதுல்ல. இந்த வார்த்தையை கேட்டுட்டு பாருங்க. வேற செஸ் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ம். அவங்க கிட்ட இது பாசிபிளா இல்லையா, நான் விளையாடுறானே, இது என்கிட்ட சொல்லுது, அவங்க கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக். இல்ல இல்ல, நான் ஆபீஸ்ல விளையாடி ஒரு சாம்பியன் அவரோட இது பண்ணி கேட்டு, நானே செஸ் சாம்பியன் தான். அப்கோர்ஸ் அப்போ வந்து சிங்கிளா விளையாடினது இல்ல. நான் டேபிள் டென்னிஸ், கேரம், செஸ் அதெல்லாம் சாம்பியன் தான். யூ கான் பிளே கேரம்ல வந்து ஒரே ஆளு விளையாட முடியாது. டேபிள் டென்னிஸும் அப்படிதான். பட் செஸ் நம்ம யூ கேரம்ல கேன். விளையாடலாம். கேரம்ல யூ டோன்ட் ரிக்வயர் எனி, உங்களுக்கு வந்து பிரெயின் ஒர்க்குங்கிறது கிடையாது இல்ல. இந்த பக்கம் உட்காந்து ஸ்ட்ரைக்கர் அடிக்கிறீங்க, அந்த பக்கம் உட்காந்து ஸ்ட்ரைக்கர் அடிக்கலாம். இல்ல அது இல்ல, பிரச்சனையே கேரம் கிடையாது. ஆனா செஸ்ல தான் முடியாது. எனக்கு அம்மா தெரிஞ்ச பூமாம்மா, தான் சொல்றேன். பூமாம்மா, சரி ஓகே, சரி. சொல்லுங்க ஐயா. பிரச்சனை வேற திசையில போதுமா, நம்ம கருத்துக்குள்ள வாங்க. ஆ? ம். இல்ல இல்ல, அவர் சொன்னதுலதான் அந்த இத இல்ல இல்ல, சொன்னேன். அதுக்கு அவருக்கு பர்மிஷன் இருக்குமா? உங்க கேள்வி இது, நம்ம ஒட்டுறத கேளுங்க. அது எக்ஸாம்பிள் சொல்றாங்க, அது வேற. அதை ஒட்டி உதாரணத்தை போகாதீங்க. விட்டுருக்க. உதாரணத்தை விட்டுருங்க, நீங்க கருத்துக்கு வாங்க. அவர் உதாரணத்தை பேசுறதுல விட்டுருங்க, அருள் ஓகே, தந்தையரோட கருத்தை எப்படி கொண்டு வராருங்கிறத நீங்க கருத்துல பார்த்து வாங்க. சொல்லுங்க. அது ம். எக்ஸாம்பிள் வந்து விட்டுருங்க, அது வேணாம். அது புரிய வைக்கிறதுக்காக ஒருத்தருக்கு ம். ஒரு கோணத்துல சொல்லுவோம், அது விட்டுருங்க. ஓகே ஐயா. கருத்துல வாங்க. ஓகே, வாழ்க சரி, வளமுடன். ஓகே ஐயா. கருத்து அவர் சொன்னது கண்டிப்பா ஒன்னாதான். ஓகே ஐயா, வாழ்க சரிங்கம்மா, வளமுடன். சரிங்கம்மா. அடுத்ததாக வாழ்க நம்மளுடைய வளமுடன். தியாக ஐயா அவர்கள் சவுதி அரேபியாவில இருந்து. ஐயா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. வளமுடன் ஐயா. அதான் மெயினா வந்து கான்சியஸ்னஸ் விட இதுதான் வான்காந்தம் மின்காந்தத்துல தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ம். இப்போ அதாவது வந்து வான்காந்தம் அப்படிங்கிறதுக்கு வேதாத்திரி மகரிஷி நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அது வந்து நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது அந்த புக்கு அந்த பேஜ் நம்பர் எல்லாம் சோர்ஸை வந்து நோட் பண்ணா இன்னும் கொஞ்சம் சோர்ஸ் நோட் ஆத்தென்டிக்கா இருக்கும் ஐயா. பண்ணிட்டீங்க, அதை ஏன்னா தனியா வந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா நான் அதனாலதான் இந்த எனக்கு 8வது தெரிஞ்சு பேஜுக்கும் 9வது பேஜுக்கும் சரி வித்தியாசம் இருக்கு பாருங்க. 2 காந்தமும் சொல்லியிருக்காரு அப்படின்னு. சரிங்கய்யா. இப்போ என்னுடைய இது என்ன கருத்து என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேதாத்திரி மகரிஷி வந்து அவருடைய இதுலயே ஸ்பீச்லயே சொல்லியிருக்காரு. இப்போ மற்ற ஆன்மீக அறிஞர்கள்லாம் வந்து நிறைய ஸ்டேஜ்ல நிறைய மாதிரி எழுதியிருப்பாங்க. புரிதல் வர வர எழுதியிருப்பாங்க. எனக்கு புரிதல் எப்போ வந்ததோ அப்பதான் நான் வந்து எழுதவே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஆமா ஆமா. ஸோ அவருக்கு எப்போ வந்து உண்மை விளங்குச்சோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. எங்கேயுமே மாற்றி சொல்லவே இல்லை. மாற்றம் இல்ல. அதுல வந்து வான்காந்தத்துக்கு அவர் கிளியரா, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நீங்க சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் குயிக்கா. வான்காந்தம் என்ற சொல் மிக பரந்து விரிந்துள்ள ஒரு பரம்பொருளை குறிப்பதாகும். மின்காந்தம் என்பதோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இயங்குகின்ற காந்தத்தை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இப்ப பரம்பொருள் தான் வந்து காந்தம் சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் அடுத்த பாயிண்ட்ல வராரு. அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அது முழு இதையும் படிச்சுட்டு புரிஞ்சா கரெக்டா இருக்கும். வான்காந்தம் என்ற சொல் பரந்து விரிந்துள்ள ஒரு பரம்பொருளை குறிப்பதாகும் சொன்னா பரம்பொருள் வந்து காந்தம் அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்தது விளக்கம் சொல்றாரு. சர்வ வல்லமை உள்ளதும் எங்கும் நிறைந்திருப்பதுமான சுத்த வெளியானது அதனுடைய நுண்பகுதி இயக்கமான விண் சுழலிலிருந்து வரும் இறைத்துகள்களால் ஆன விரிவலைகளால் நிரப்பப்படுவதுதான் வான்காந்தம். அப்ப அங்க சந்தேகமே டெபினேஷன் இல்ல. கொடுத்துறாரு. அப்போ இல்ல, இதுதான் வான்காந்தம்னா டெபினேஷன். அதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மூலகாந்தம் இருக்கு. அது வந்து ஈர்ப்பாக இருக்கிறது. ஐயா அதுதான் வந்து அதுதாங்க ஐயா. பிரபஞ்சம் முழுவதும் அதுக்கு பரவி. தான் நீங்க சொல்லணும். அது எந்த புக்ல எந்த இடத்துல
இத வந்து பிரபஞ்ச தன்மாற்ற சுத்தவெளியானது சரித்திரத்தை பாருங்க. காந்தம் என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்ச வான்காந்தத்துக்கு தன்மாற்ற முன்னால் ஒரு பிரபஞ்ச காந்தம் தன்மாற்ற உள்ளது. சரித்திரத்துல 8வது பேஜ்ல பாருங்க. பிரபஞ்ச சரித்திரமும் உயிரினங்களின் வரலாறுமா இல்ல பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரமா? அந்த புக் இருந்ததுன்னா அப்படியே அதை படி. ஏன்னாங்கய்யா இதுல வந்து நம்ம எல்லாருமே இருக்கோம். இப்ப நான்லாம் வந்து ஜூனியர், அது மாதிரி ஒவ்வொருத்தர் பேராசிரியர், துணை பேராசிரியர் எல்லாருமே இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நமக்கு எனக்கு என்ன புரிதல் வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் வெளியில சொல்லும்போது வேதாத்திரியத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க. அடுத்ததாக நமது கலாவதி அம்மா. அம்மா கலாவதி அம்மா. அதான் ஐயா கேட்டாலும் படிக்கிறதுக்கு தான் வந்தேன். சரி பரவாயில்ல. படிங்க படிங்க படிங்க. துகள்களோ இறைநிலையின் நுண்பகுதி, அவை இருப்பதோ இறைநிலையில், அவற்றின் இயக்கமோ இறைநிலையின் சூழ்ந்தெழுத்தத்தால் ஆனது. இதனால் இறைநிலையே 3 தன்மைகளாக தன்மாற்றம் அடைந்து இயங்கிக் கொண்டிருக்கும். இதனைத்தான் காந்தம் என்ற பெயரால் அழைக்கிறோம். இவ்வாற்றலை ஆங்கிலத்தில் மேக்னெட் என்று கூறுவார்கள். காந்தம் என்பது ஒரு பெரிய வலை. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் ஒன்றிணைத்து பின்னிக் கொண்டும் சூழ்ந்தெழுத்தி இயக்கிக் கொண்டும் இருக்கும் ஒரு பெரிய வலை. ஆச்சாங்கயா, இது பக்கம் 8. பக்கம் 9ல பாருங்க. இறைநிலை தன் இறுக்கத்தால் எழுந்து முதல் தன்மாற்றம் இறைத்துகள் ஆம். இறைத்துகள்கள் கூடியதோர் தொகுப்பே விண்கூட்டம் ஐம்பூதம். நிறைவெளியில் விண் சுழல வெளி அழுத்த விளைவாக விண் கரைய அவ்வலைகள் காந்தமாச்சு. இது வான்காந்தம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஐயா வாழ்கமுடன். இதுல என்னங்க கன்ஃபியூஷன் உங்களுக்கு? எனக்கு கன்ஃபியூஷன் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே வந்து அறிவின் பரிணாமமாகவும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அறிவுங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறதாகவும் நான் பாக்குறேன். அதுல வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த இத வந்து தன்னுடைய இயல்பை தானே வந்து பர்பஸா தனக்குத்தானே எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும், சுத்த வெளிங்கிற இறைநிலை எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும், இன்னைக்கு நம்ம குரு ஐயா சொன்ன மாதிரி வித் இன்டென்ட் இருந்ததுன்னா அது செயல்பாடு, வித் இன்டென்ட் அந்த செயல் இருந்ததுன்னாக்கா அது வந்து படைப்பு அப்படிங்கிற தத்துவத்துக்கு கீழே வரும். தன்மாற்றம்ங்கிற தத்துவத்துக்கு கீழே வராது. தன்மாற்றம்ங்கிற தத்துவத்துக்கு கீழே வரணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் மாறணும். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நுணுக்கமா சொல்லும் பொழுது இதை வந்து நம்ம ஜெயபால் ஐயா சொன்னது அற்புதமான உதாரணம் சொன்னாரு. காலையில வந்து 6 மணிக்கு சூரியன் இல்ல, ஆனா வெளிச்சம் இருக்கு. அது பகலா இரவான்னு கேட்டாரு. கேட்டுட்டு அவர் சொன்னது என்னன்னா, படிப்படியா தான் மாற்றங்கள் வரும்னு. அதே மாதிரிதான் இந்த இறைநிலைங்கிறது வந்து முதல் நிலையாகிய சுத்த வெளியிலிருந்து படிப்படியா எப்படி மாற்றம் வருதுன்னு நான் சொல்லும் பொழுது, அது வந்து மகரிஷி வந்து எடுத்த உடனே இந்த இறைத்துகள் சொல்லிட்டாரு. மகரிஷி இருக்கும். நான் அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது இப்படி இருந்திருக்கணும். இதுக்கு வந்து மகரிஷியோட வார்த்தைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி சொல்லிட்டு. இதுதான் வித்தியாசம். ஐயா அந்த 8வது பேஜ் நானும் படிக்கிறேங்க ஐயா. இப்ப நீங்க சொன்னதுதான் நான் படிக்கிறேன். படிக்கும்போது எப்படி அர்த்தம் மாறுது பாருங்க. துகள்களோ இறைநிலையின் நுண்பகுதி, அவை இருப்பதோ இறைநிலையில். கரெக்டுங்களா? அவற்றின் இயக்கமோ இந்த இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தால் ஆனது. இயக்கம் வந்துருச்சுங்களா? இதனால் இறைநிலையே 3 தன்மைகளாக தன்மாற்றம் அடைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயக்கம் வந்துருச்சா? இது ஒப்பு உயர்வாளாத பிரபஞ்ச பேராற்றலாகவும் எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையானதாகவும் இருக்கிறது. இதனைத்தான் காந்தம் என்கிறோம். அவர் காந்தம்னு சொல்றது இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இயக்கத்தினுடைய பண்பை தான் காந்தம் சொல்றாரு. சுத்த வெளியே காந்தத்துக்கு அவர் ஈக்குவேட் பண்ணவே இல்லை. ஐயா, நான் சுத்த வெளின்னா இதுதான் கன்ஃபியூஷன் வருது. சுத்த வெளி அப்படின்னு சொல்ற இடத்துல சுத்த வெளிங்கிறத வந்து இறைத்துகள்கள் நிரம்பிய அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் ஆன சுத்த இறைத்துகள்கள் இருக்கக்கூடியதையும் அந்த இறைத்துகள்களை தான் காந்தம்னு சொல்றாருங்கிறதுக்கும் இந்த வார்த்தைகள் பதில் சொல்லுது. நீங்க சொல்லுங்க. அதுல ஒரே திருத்தம். இல்ல நான் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. நீங்க சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும். நீங்க வந்து இறைத்துகள்கள வந்து இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க.
நான் இறைத்துகள்கள் வந்து இயக்கமா இருக்க முடியாது. ஏன்னா அது சுத்த வெளியுடைய பரிணாமம். ஐயா அது அதனுடைய தப்புங்க ஐயா. பரிணாமத்தை அது தானே வாஸ்தவன் ஐயா, இயங்காது. வாஸ்தவன் ஐயா, இறை துகள்ல இயக்கம் இல்லை என்பது தப்பான வார்த்தை. ஏன்னா இறைநிலை சுத்த வெளியின் எழுச்சி பெற்ற இயக்கம்தான் இறை துகளுக்கு அடிப்படை. அந்த இருப்பு இயக்கம் சேர்ந்தால் காந்தம். அப்ப அந்த 3 என்பது இருப்பு இயக்கமாக இயக்கம் காந்தமாகிறது. இந்த காந்தத்தால் தான் மற்ற இறைத்துகளெல்லாம் ஒன்றுக்கொன்று கோர்த்து கொண்டு விண்ணாக மாறுகிறது. அந்த விண் சுழகின்ற போது வெளிப்படுகின்ற காந்தமே தன்மாற்றம் அடைகிறது. சரிங்களா ஐயா? நீங்க வந்து காந்தத்துல வந்து இறைத்துகளையே வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்ல இறைத்துகளே அது இல்லைன்னு தவறான சொல்லல. புரிதலுங்க ஐயா. இறைத்துகள் ஒரு இடத்துல மகரிஷி சொல்லியிருக்காரு. திருப்பி அந்த பாயிண்ட் கூட இங்க இருக்கா தேடணும் திருப்பியும். அதுல வந்து தூசுன்னு சொல்றாரு, துகள்னு சொல்றாரு, அதுதான் மேக்னெட்னு சொல்றாரு. அது எதுனாக்கா இறை துகள்களை மேக்னெட்னு சொல்றாரு அவரு. அதாவது ஏன் இறைத்துகள் மேக்னெட் சொல்றாருன்னா, அது என்ன சைஸ் இருக்குங்கய்யா? வெரி வெரி மைன்யூட் பார்ட்டிகல். தூசுன்னு தானே சொல்றாரு. சயின்ஸ் தூசுதான். இப்ப நம்ம தூசுன்றது எதுக்கு? நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு தெரியக்கூடிய தூசுன்னு சொல்றோம். அது மாதிரின்ற ஒரு ஓமானத்துக்காக சொல்வதுதான். ஆமா ஆமா. சோ அப்ப இது போல இன்னும் நுட்பமானது காட் பார்ட்டிகல். அப்ப அந்த காட் பார்ட்டிகல் என்ன சொல்றாங்க சயின்ஸ்ல? அது காந்தாளிகளா மாறி போகுது, பார்க்க முடியலன்னு தான் சயின்ஸ் சொல்லுது. அப்ப அந்த காட் பார்ட்டிகல் எங்க இருந்து வந்தது? ஸ்பேஸ்ல இருந்து தானே காட் பார்ட்டிகல் உருவாச்சு. அப்ப இருப்பே பின்னப்பட்டு இயக்கம் வந்த பிறகு இருப்பும் இயக்கமும் கலந்துதானே காந்தம். அது மிக சிறுசா இருக்கிறதுனால அதை அப்படியே காந்தத்துக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதை தவிர அது வெறும் காந்தத்துக்குள் மட்டும் சொல்லல. இருப்பும் இயக்கம் சேர்ந்தால்தான் காந்தம். மகரிஷி அது சொல்லியிருக்காருங்க. அதையும் நான் சொன்னேனே இப்ப. அதாவது நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனி பிரிச்சு பார்க்காதீங்கய்யா. இல்ல இல்ல இறைத்துகள்கள் தற்சுழற்சி பெற்று தோய்ந்த நிலையில் அது வந்து அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் அப்படின்னு சொல்லி நானும் சொல்றேன். அது இருக்கு. அது வந்து வேற காந்த நிலை. விண்ணுடைய வேற இல்ல. அன்மேனிஃபெஸ்டட் அப்படின்னா இதுவே மாற முடியாது. இது விண்ணாக மாறிதான் மேனிஃபெஸ்ட் ஆகணும். இது இல்லாம விண் கிடையாது. இல்லைங்க. இது இந்த அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் இருக்கு இல்லையா? அது விண்ணுடைய வெளிப்பாடான காந்தம். இல்லைங்க. விண்ணுங்கிறது ஐம்பூதங்களா கன்வெர்ட் ஆகும்போது வெளிப்படுத்தக்கூடியது எல்லாமே காந்த சமிக்ஞைகள் தான். அந்த காந்த சமிக்ஞைகளை இந்த இறை துகள்கள் அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் கேரி பண்ணி ஒரு அறிவு நிலையிலிருந்து இன்னொரு அறிவு நிலை கொண்டு போய் சேர்த்து. ஒரு அறிவு நிலையில இருக்கிறது இப்ப நானும் நீங்களும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னாக்கா, நீங்க என்ன சொல்றீங்களோ அது எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா உணரறிவு இருக்கக்கூடிய உயிரினமா இருக்கக்கூடிய நானு எனக்கு மட்டும்தான் அது சேரும். ஆனா பிரபஞ்சத்துல அந்த விண்துகள்ல இருந்து வெளிப்படக்கூடிய அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இது எல்லாமே வந்து எல்லா இடத்துக்கும் பரவும். அந்த அலையா இருக்கிறது. அலைன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னாவே அதுக்கு மீடியம் வேணும். அந்த மீடியம் எது? இந்த அன்மேனிஃபெஸ்டட் இறைத்துகள் தான் வந்து மீடியம். அது மீடியமா இருக்கிறதுனாலதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்த்துது. அதையும் எந்த இறைத்துகள் இல்லையா விண் இல்லையா? இறைத்துகள். இறைத்துகள் கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அதான் நான் சொல்றேன். வேற என்ன சொல்றேன்? இறைத்துகள் இருக்கிற போது காந்தம் ஒண்ணும் பண்ணாதுங்கய்யா. அது என்ன பண்ணுது? அதை போன்ற கொத்தான ஒரு இறைத்துகள் எல்லாம் குவித்து விண்ணாக மாறுது. விண் மாறின பிறகு வரக்கூடிய காந்தம் எல்லாம் அழுத்தம், ஒலி, ஒளி, சுயமானமாக தன்மாற்றம் அடையும். அங்க மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதாவது இருங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் இது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அதாவது இயக்கம் வந்து வெறும் கான்சியஸ்னஸ் லெவல்ல பார்த்துட்டே வந்தாக்கா, முதல்ல இருக்கிற கான்சியஸ்னஸ் அதற்கு அடுத்த கான்சியஸ்னஸ்ல வரும்போது அதனுடைய இயல்பான சூழ்ந்தெழுத்தத்தை உணருது. அந்த சூழ்ந்தெழுத்தத்தை உணரும் போது அது தொகுப்பறிவா கான்சியஸ்னஸ்ங்கிறது அழுத்தப்படும் போது நொறுங்கி துகள்கள் ஆகுது. அந்த நொறுங்கி துகள்கள் ஆகும்போது ஒவ்வொரு துகளையும் தனித்தனியா அந்த ஒவ்வொரு துகள்னு சொல்றதே தப்பத ஒவ்வொரு இதையுமே வந்து இறை துகளையும் அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அழுத்தாது, ஒட்டுமொத்தமா தான் அழுத்தும். ஏன்னாக்கா அது வந்து ஒட்டுமொத்த அறிவு நிலை. ஒவ்வொரு இறைத்துகள்லையும்
பிரபஞ்சம் முழுவதுமான செய்தி இருக்கும். அப்ப இந்த மேற்கொண்டு அழுத்தத்தினால சூழ்ந்த அழுத்தத்தினால இறை துகள்கள் திணிவு பெறுது ஒரு இடத்துல. அந்த திணிவு பெற்ற பிறகு அந்த திணிவு வந்த பிறகு அந்த மத்த ஐயா சூழ்ந்தழுத்தும் மாற்றம் சூழ்ந்தழுத்தம் ஒண்ணு இருக்காது, ஏங்க இப்படி போட்டு சுத்துறீங்க? ஆமாங்க, விளக்கம் சூழ்ந்தழுத்தம் துகளாகுது, முடிஞ்சு போச்சு. அது ஏன் இப்ப சுத்தி அப்படி இல்ல. கன்ஃபியூஸ் பண்றீங்க? இல்ல அது அங்கதான் வித்தியாசப்படுறேன். இந்த இறை துகள்கள் ஒண்ணும் வித்தியாசம் பண்ணலங்கய்யா, அது உள்ளது இதுதாங்கய்யா. ஐயா ஒரே நிமிஷம். இறை துகள்கள் சேர்ந்து திணிவு பெற்ற பிறகு அந்த திணிவு வந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றல அந்த திணிவு தடுக்குது. அதனால அதுக்கு சுழற்சி கிடைக்குது. அந்த சுழற்சி கிடைக்கிறதுனால மையத்துல அறிவு நிலை அப்படிங்கிறது வருது. அதனால விண்ணுக்கு அறிவு நிலை உண்டு, அறிவுங்கிற காந்தம் உண்டு. ஆனா மொத்தமாவே காந்தம், தனித்தனியா அது காந்தம் சுழற்சி வந்த பிறகு உள்ள அறிவு வருதுன்றீங்களா? ஆமா, சுழற்சி வந்த பிறகு விண்ணுக்கு அறிவு வருது. ஐயா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு கன்ஃபியூஸ் இல்லாம முதல்ல உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னு பார்த்துட்டா சொல்லுங்க ஐயா. ஐயா இது 24 மணி நேரம் சிந்தனைக்கு அப்புறம் மீண்டும் தூங்குவோம். 9:05 ஆயிடுச்சு. ஆமா, இன்னும் ஒரு 24 மணி நேரம் எடுத்துக்காங்க, நல்லா சிந்திங்க ஐயா. ஒண்ணு என்னங்கய்யா, நம்ம சொல்ல வரும்போது அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோமான்னு பாருங்க ஐயா. ஐயா புரியாதுங்கய்யா, ஏன்னா நான் ஒரு ஆங்கிள் இருந்து பேசும்போது இல்ல புரியாததை வந்து நம்ம பேச வேண்டாம். புரிய வைக்கிறது அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுமானால். வாழ்க வளமுடன். எக்காரணத்தை கொண்டும் பேராசிரியர்களுக்கு ஒரு முக்கிய குறிப்பு, நேர மேலாண்மை மிக மிக முக்கியம். தயவு செய்து அதுல இருந்து வலுவாதீங்க. நான் 3:30 மணிக்கு எழுந்திருக்கிற ஆளு, என்னையும் கொஞ்சம் கணிச்சு பாருங்க. கொத்தனூர் போய் கிளாஸ் எடுத்துட்டு கத்தி விட்டு வர்றேன், கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. நன்றி நிறைவு பண்ணிக்காங்க. நிறைவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.